வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எல்லாம் திருச்சபைகளை பற்றி எனக்கு அன்றாட சுமையாய் இருந்தது. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 18, 21 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, பல உலகு சார்ந்த முறையில் பெருமை எடுத்துக்கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். எப்போது அருவியை போன்று பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்களை கிறிஸ்துவின் பணியாளரா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கு நான் ஒரு மதியனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிக பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைபட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறியப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லுற்றிருந்தேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்துதர்களாலும் இடர்கள். இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பதிதாகம் முற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லாம் திருச்சபைகளை பற்றி கவலை எனக்கு அன்றாட சுமையாய் இருந்தது. யாராவது வலுவிற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் திருப்பாடல் 34 இறை வார்த்தைகள் 1-2, 3-4, 5-6. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவர் இடுக்கணினின்று நீதிமான்களை விடுவிக்கிறார். ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழை எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேம்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே, புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கின்றோம். தனது தூதுரை பயணத்தின் போது பவுல் எப்படி கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றினார் என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்க கேட்கின்றோம். இந்த கொரிந்தி நகர மக்களை பொறுத்தவரை பல நேரத்திலே தங்களை பற்றி தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தார்கள், பெருமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நான் தான், என்னால் தான், எங்களால் தான் என்று சொல்லி கடவுளை விடுத்து தங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு சூழலில்தான் பவுல் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார், நான் ஒரு பரிசேயன், சட்டத்திட்டங்களை எல்லாம் நுணுக்கமாக கற்றுக்கொண்டவன். அப்படி கற்றுக்கொண்ட நான் சட்டத்திட்டத்தை கற்றுக்கொண்டதற்காக, பரிசேயன் என்பதற்காக நான் அதிகமாக பெருமை பாராட்டி இருக்கின்றேன். ஆனால் கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை பெற்ற பின்பு நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நான் பெருமை பாராட்டுவேன். அது மட்டுமல்ல, அவர் எனக்காக இரத்தம் சிந்திய அந்த சிலுவையை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன் என்று குறிப்பிடுகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் குறிப்பிடுகிறார், என் வலுவின்மையை குறித்து நான் அதிகமாக பெருமை பாராட்டுவேன் என்று குறிப்பிடுகின்றார். வலுவின்மை என்பது என்ன? என்னால் முடியாதது, நான் முயன்று பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னால் முடியாதது.
ஆனால் கடவுள் எனக்குள் வருகின்ற போது என்னால் மிகப்பெரிய காரியங்களை என்னால் செய்ய முடியும் என்பதுதான். எனவே தான் பவுல் சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்வார். அதோடு மட்டுமல்லாமல் எனக்கு வலுவூட்டும் இறைவனின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்வார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பவுலை போல கடவுளை குறித்து நாம் பெருமை பாராட்டுவதற்கு நாம் முன் வருகின்றோமா? அல்லது நம்மை முன்னிலைப்படுத்தி நான் தான், எங்களால் தான் என்று சொல்லி நம்மை முன்னிலைப்படுத்தி கடவுளை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறோமா? என் அன்புக்குரியவர்களே, நாம் சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் இல்லை எனில் நம்முடைய வாழ்க்கை பூஜ்ஜியம், ஜீரோ. என் அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளோடு இணைந்திருந்தால் மட்டுமே கனி கொடுக்கக்கூடிய நல்ல சீடனாக, சீடத்தியாக நாம் வாழ முடியும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுலை போல நாமும் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்வோம். இந்த உலகத்தினுடைய செல்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரே ஒப்பற்ற செல்வம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். சிறப்பாக விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தான தருமங்கள், நாம் தேடக்கூடிய புண்ணிய வாழ்வு. பிரியமானவர்களே, இந்த புண்ணிய வாழ்வு தான், இந்த தான தருமங்கள் தான் நம்மை தேடி வரும், நம்மோடு ஒட்டி கொள்ளும். கடவுளுடைய முன்னிலையில் நாம் நிற்கின்ற போது இந்த வார்த்தைகள் தான் அதிகமாக பேசும். பல நேரத்திலே செல்வத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம், பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம், அதிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், புகழை தேடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் காணாமல் போய்விடும், மண்ணோடு மண்ணாக போய்விடும். நம்மோடு நிற்பது என்ன? நான் இயேசுவை போல வாழக்கூடிய வாழ்க்கை. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது ஏழை எளிய மக்களை சந்தித்தார், அன்பு செய்தார், இரக்கம் காட்டினார், ஆதரவு கொடுத்தார். அதுதான் புண்ணியங்கள். அந்த புண்ணியங்கள் தான் நம்மை தேடி வரும். எனவே இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற போதே அந்த புண்ணியங்களை நாம் தேடிச் செல்வோம். புண்ணியமான வாழ்க்கையிலே நமக்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய கண்கள். அந்த கண்களை எப்போதும் நாம் விளக்காக வைத்துக் கொள்வோம். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், கண்தான் உடலுக்கு விளக்கு. ஆமீன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மணமன நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு கனிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஒப்பு கொடுக்கும் இந்த மாலை திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமண இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை தயவாய் கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார்.
இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பு தரும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே மது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர், சிறப்பாக இந்த கல்வாரி மாலை திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய அன்புக்கு சொந்தமான பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். காலை முதல் இந்நேரம் வரை நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிறீரே.
உம்முடைய மேலான ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நன்றி கூறுகின்றோம். தூய தந்தையே, யாரேனும் தாகமாய் இருந்தால் என்ன வரட்டும், தண்ணீர் பருகட்டும். என்னை நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலே வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடச் செய்வேன் என்று சொன்னீரே. அன்பான ஆண்டவரே, தாகத்தோடு வந்திருக்கக்கூடிய எனது வாழ்வை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக நாங்கள் உம்மை குறித்து பெருமை பாராட்டவும், நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை வல்லமையான செயல்களால் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, மீட்பு தரும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உலகம் தர முடியாத அமைதியை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில் வாழ்வளிப்பதாக. ஆமென். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயெனில் வா வா. நிம்மதி வாழ்வாயெனில் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவே வா வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக.
இவ்வாறு நாங்கள் உம் திருமகன் கிறிஸ்துவிடம் இன்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக.